வாங்க அண்ணா. வாங்க. வணக்கம் சார். பரவாயில்ல சார். உட்காருங்க சார். கிளம்பலாமா சார்? போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. தம்பி, நீங்கள் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கள, திரும்ப நம்மளை போய் பார்க்கணுமா என்ன? ஆளுகளை அனுப்பி வேலையை முடிக்க வேண்டியதானே? ஐயோ, இனிஷியலாக அதை மட்டும் பண்ணவே கூடாது சார். கதிர், ஞானம், உங்கள் 2 பேருக்கு முக்கியமாக சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரையும் நம்பி எதையும் பண்ணாதீங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் நாமளே இறங்கி போய் முடிக்கணும். இல்லைனா வேலை தெரியாதவன் இவனை எப்படி வேணாலும் ஏமாத்தலாங்கிற எண்ணம் நாம் எப்போதுமே நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஆங்கிளையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம் என்றைக்குமே நம்மளை நம்பி மட்டும்தான் இருக்கணும். அதுதான் பிஸ்னஸோட கோர் பாயிண்ட். ஏய், தம்பி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைப்பா. நம்ம இம்புட்டு வருஷமும் ஆடிட்ரு, வக்கீல், மேனேஜர்னு இவங்களை நம்பி ஓட்டிட்டான். இனிமே அப்படி இருக்கக்கூடாதுப்பா. நம்மள எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறோம். சரி, அப்போ நம்ம கிளம்பலாமா? சரி. கதிர், ஒரு நிமிஷம். துரியோட மேனேஜர்கிட்ட நான் பேசிட்டேன், கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். தம்பி, நீங்கள் மற்ற வேலையெல்லாம் இறங்கி செய்றீங்க சரி, ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் ஏன் செய்றீங்க தம்பி? ஆளுகிட்ட விட்டுற வேண்டியதானே? சார், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் சார். அப்புறம் கதிர் சார், நான் அவங்ககிட்ட பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். எதுக்கும் நீங்களும் ஒரு வார்த்தை பேசிடுங்க, சரியா? அதுக்கு என்ன, பேசிடுறேன். நானும் பேசலாமா? நான் நடிகை தூரியாவோட தீவிரமான ஃபேனு. அவங்களோட எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் எல்லா டிக்கெட்டையும் வாங்கிட்டு நான் மட்டும் உட்காந்து பார்ப்பேன். அவங்கள பார்த்துட்டா நான் என் வாழ்நாள் பலனை அடைஞ்சிருவேன். ஒரே ஒரு செல்ஃபி நடிகை தூரியா கூட எடுத்துட்டேன்னா நான் ரொம்ப குஷியாயிடுவேன். மூடுறாவாய, நாங்க ஒண்ணு பேசுறப்ப ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது குறுக்க. தூரிகாப்பா, பேசாம காஃபி. இந்தாங்க காஃபி. வணக்கம் அனி. எடுத்துக்க. தேங்க்யூ. அனி, நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த வீட்டுல எந்த ஆம்பளையும் கேட்காத கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. சுகர் போடணும் இல்லக்கா? சார் வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. ஈஸ்வரி, காஃபி உண்டா? சரி. ஐயா இருக்கட்டும் ஐயா, பரவாயில்ல. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இல்லை. சுகரா சார்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தம்பி, இவர் தான் நம்ம குடும்ப ஜோசியர், காரைக்குடிக்காரரு. இவங்க அப்பா காலத்துலேருந்து இவர்கிட்ட தான் நம்ம ஜோசியம் பார்க்குறது. அப்பா அப்படி இருக்காரு தம்பி? அப்பா நல்லா தான் இருக்காரு, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நானே வந்துட்டேன். அதனால என்ன, வாக்கு சுத்தம் அப்படியே அப்பா மாதிரியே இருக்க. நீங்க சொன்னா சரியா இருக்கு தம்பி. தம்பி, நாங்க வீட்டில் எந்த காரியம் பண்ணாலும் இவங்களை கேட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஓ, ஓகே சார். ஆனால் இப்போ எதுக்கு சார் வர சொல்லியிருக்கீங்க? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி கேட்க போகிறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை தம்பி, அதான் நீங்கள் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணிட்டீல, இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்கு? நான் வர சொன்னது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இந்த ஜோசியம் மேலாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் பாருங்கள், நான் வேணா அப்புறமா வரேன். தம்பி இருங்க, நீங்க மூட நம்பிக்கையா பார்க்குறீங்க, இதுவும் ஒரு சயின்ஸ் தான்ப்பா, அப்படி பாருங்க. இல்லை சார், எனக்கு அப்படி யோசிக்க தோணலை. எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். அதை விட்டு நேரம் காலம் ஜோசியோன்னு இன்னொருத்தரை நம்பி உட்காந்துருந்தா சரியாக வராது சார். நம்பிக்கை வரும் தம்பி, இதையே நம்பிக்கிட்டு யாரையும் உட்கார சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அவங்க நல்ல ஜோசியக்காரங்களே கிடையாது. இப்போ ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரே ஊர்ல நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க. அதுக்காக அவங்க வாழ்க்கை ஒரே மாதிரியாவே இருக்கு? அவங்க பிறக்கிற குடும்பம், சூழ்நிலை எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஜாதகம் தான். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் கனவு இருக்கும், எல்லாருக்கும் திறமை இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரே மாதிரியே வளருது இல்லைல்ல?
குணசேகரன் சார் இன்னைக்கு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கார். அதே மாதிரி உங்களை பார்த்தாலும் பெரிய ஆள் மாதிரி தான் தெரியறது. தெரியறது இல்லைங்க, அவர் பெரிய ஆள் தான். எங்க மாமாவை விட 100 மடங்கு கோடீஸ்வரரு.